இந்த காலை நேரத்தில் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் அதை நான் படிச்சுட்டே இருக்கும்போது அங்கிருந்து ஒரு இந்த சூப்பர் நேச்சுரல் தேவனுடைய கரம் ஒரு இடத்துல இறங்கும் பொழுது அவர் எப்படி செயல்படுகிறார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கை வரும் பொழுது, தேவனுடைய பிரசன்னம் வரும் பொழுது, அல்லது ஆவிக்குரிய மண்டலம் நமக்கு நேராக மாறும் பொழுது பூமியில் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த ஒரு பகுதி நமக்கு காண்பிக்கிறது. அதை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1 4 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். இதற்கு பின்புனா ஏற்கனவே 2 யுத்தங்கள் முடிஞ்சிருச்சு. யாருக்கு? யோசேபாத்துக்கு. யோசேபாத் இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருக்கிறார். இதற்கு பின்பு அப்படின்னா இதற்கு முன்பு 2 யுத்தங்கள் நடந்தது. 2 யுத்தங்களிலையும் பயங்கரமா என்ன பண்ணிட்டான்னா தோத்துட்டான். பயங்கரமா தோத்துட்டான். தோல்வி. 2 யுத்தமும் ஜெயிச்சிருவோம் நம்பி போய் யுத்தம் பண்ணினா எல்லாம் தோல்வி. எதிரிகள் வந்தாங்க, இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உள்ளே இருந்த அரிசி, பருப்பு, எண்ணெய், அப்புறம் தானியங்கள், அப்புறம் ஆடு மாடை கொண்டு போயிட்டானுங்க, ஒட்டகத்தை கொண்டு போயிட்டான், தங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டான், வெள்ளியை எடுத்துகிட்டு போயிட்டான், பாத்திரங்களை எடுத்துகிட்டு போயிட்டான். ஊருக்குள்ளே இருந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இவர்களை வெறுமையாக்கி விட்டார்கள். 2 பெரும் யுத்தங்கள் தோல்வியில் முடிகிறது. யோசேபாத்துக்கு முன்னால் படிச்சிங்கன்னா தெரியும். 2 யுத்தங்களும் தோல்வியில் துவண்டு போய் இருக்கிற நேரத்தில் இதற்கு பின்பு 2 யுத்தங்களில் தோல்வி அடைந்ததற்கு பின்பு 3வது ஒரு யுத்தத்துக்கு ஒருவன் படையெடுத்து வருகிறான் என்கிற செய்தி வருகிறது. இதற்கு பின்பு படிங்க, இப்ப படிங்க. இதற்கு பின்பு இப்ப மோவாப்பு, அம்மோன் என்கிற 2 பேர், 2 ஜாதி, 2 இனம், 2 நாடுகள் யுத்தத்துக்கு வருது. யாருக்கிட்ட? யோசேபாத்துக்கிட்ட. எல்லாமே அம்மோன் புத்திரர், மோவாப்பு, அந்த பக்கம் இருந்தவன் இந்த பக்கம் இருந்தவன் எல்லாமே சேர்ந்து யுத்தத்துக்கு வர்றாங்க. கொஞ்சம் இல்ல, எவ்வளவு ஜனங்கள்? ஏராளமான ஜனங்கள் உமக்கு விரோதமாக கடலுக்கு அக்கறையில் இருக்கிற வருகிறார்கள். இதோ அறிவித்தார்கள். இப்ப பயந்து சொல்லுங்க, பயந்து. ஏன்னா 2 யுத்தம் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. என்னடா இனி உயிர் வாழ்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு இருக்கும்போது 3வது ஒருத்தன் படையெடுத்து வர்றாங்கிறான். அதை கேட்ட உடனே பயந்து யோசேபாத் பயந்து போய் மூலையில் உட்கார்ந்து அழுது புலம்பி, பைபிளில் போட்டு பயந்து பயந்து அடுத்து பயந்த உடனே மூலையில் போய் உட்கார்ந்து அழுகல, பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு. நல்லா கவனிங்க. வாழ்க்கையில் பயம், திகில், கண்ணீர் நிறைந்த பிரச்சனை, போராட்டம் வரும்போது நீ துவண்டு தோய்ந்து போய் எங்கேயாவது ஒரு மூளைக்கு போயிடக்கூடாது. அந்த நேரத்தில் கர்த்தரை அதிகமாய் தேடுவதற்கு நீ ஆயத்தமாக வேண்டாம். எப்ப மனிதனுடைய இயல்பு என்ன? பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதிகமாக வரும் பொழுது தோய்ந்து போய் அழுது ஒரு மூலையில் போய் உட்கார்ந்து துவண்டு போயிடுவான். யோசேபாத் 2 யுத்தங்கள்ல அப்படிதான் பண்ணான். 2 எதிரிகள் வந்த பொழுது பயந்து அழுது புலம்பி சண்டை போட போனா 2லையும் தோத்துட்டான். இந்த யுத்தத்தில் அதே மாதிரி பயம் வருது. ஆனால் பயந்து தோய்ந்து போய் ஒரு மூலையில் உட்கார்ந்து ஒன்றும் பண்ணல. இந்த வாட்டி பயந்து அந்த பயத்தை கர்த்தரை தேடுகிறதும் ஜெபிக்கிற ஜெபமுமாக அந்த பயத்தை யோசேபாத் மாற்றுகிறான். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லு, உன்னுடைய பயம், உன்னுடைய பயம், உன்னுடைய தோல்வி, உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய கண்ணீர், அதெல்லாம் எதுவா மாறணும்னா ஜெபமாக மாறணும். அல்லேலூயா. பயம் வரும்போது இன்னும் கர்த்தரை அதிகமாய் தேடுவதற்கு ஒருமுகப்படுத்த வேண்டும். தோல்வி வரும்பொழுது
அதிகமாய் கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட வேண்டும். இது உன் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கும். அல்லேலூயா, ஆமென். பைபிள் ஃபுல்லாக எப்படி நடந்திருக்கு? பயந்த பொழுதெல்லாம் ஜெபித்து இருக்கிறாங்க, அழுது இருக்கிறாங்க, போராடி இருக்கிறாங்க, ஆராதித்து இருக்கிறாங்க. கடினமான நேரத்தில் கர்த்தரை தேடி இருக்கிறாங்க. அவர்கள் தான் ஜெயித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு, இங்க பாருங்க, யுத்தத்தில் எதிரி நாடு அடிக்க வருது. நல்லா சாப்பிட்டு தெம்பாகணுமா, உபவாசம் இருக்கணுமா? என்ன பண்ணணும்? மனுஷீக இருதயம் என்ன பண்ணணும் பாருங்க. ஒரு யுத்தம்னால என்னது? நல்லா ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு தெம்பா இருந்தால் என்ன பண்ண முடியும்? எதிரியை அடிக்க முடியும். சாப்பிடாதவன் எப்படி அடிப்பான்? பட்னியாக கிடந்துட்டு போய் ஒரு ஆளை எப்படி அடிக்கிறது? ஓங்கி ஒரு அடி அடித்தா கீழே விழுந்துருவான். பாருங்க, ஆவிக்குரிய யுக்திகள் எல்லாமே வேற மாதிரி இருக்குது. எதிரிகள் முன்னால் வந்து நிற்கும் பொழுது இவன் ஆவிக்குரிய யுக்தியை கையில் எடுக்கிறான். ஏன்னா மாம்சத்தில் 2 தடவை போய் 2 தடவையும் தோத்துட்டான், 2 யுத்தங்களிலையும் தோத்துட்டான். இன்றைக்கு உன்னுடைய யுத்தங்கள் ஜெயமாக மாறணும் அப்படின்னு சொன்னா, நீ மாம்சத்தில் ஒரு நாளும் எந்திக்கவே கூடாது. பரிசுத்த ஆவியில் நிறைந்து உன்னோட ஆவியில எந்திச்சு, ஆவியானவர் கொடுக்கிற டியூனிங்கில் நீ முன்னால போகும் பொழுது உன்னுடைய யுத்தங்களை கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். அதனால தான் சொல்றான், இதற்கு பின்பு 2 யுத்தங்களில் தோல்வி அடைந்த பின்பு யோசபாத் ஜெபிக்க தன்னை ஒருமுகப்படுத்துகிறான். ஆமென் சொல்லுங்க, கையோத்தி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால என் மேல எவ்வளவு யுத்தங்கள் வேணாலும் வரட்டும், எனக்கு எதிராக யார் வேணாலும் வரட்டும். சொல்லுங்க வாய்த்தல், எனக்கு எதிராக யார் வேணாலும் வரட்டும், எவ்வளவு பேர் வேணாலும் கூடட்டும், நான் ஒன்று செய்வேன். எனக்கு எதிரிகள் கூட 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 நான் என் ஜெப நேரத்தை கூட்டிக் கொண்டே இருப்பேன். எனக்கு எதிரிகள் பெருக 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 என்னுடைய வேத வாசிப்பை நான் கூட்டிக் கொண்டே இருப்பேன். எனக்கு எதிரிகள் பெருக 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 என் ஆராதனை நேரத்தை நான் கூட்டிக் கொண்டே இருப்பேன். காரியங்கள் மாறுதலாய் மாறும். ஆமென். இதை நீ செய்தியா எடுக்கக்கூடாது, இந்த லைஃபா எடுத்துக்கணும். அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். இதை ஜெயிச்சவன் சொல்லலை, 2 யுத்தத்தில் தோத்தவன் நமக்கு எழுதுகிறான். இங்கே பாரு, என் வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடந்துச்சு, நான் இப்படி தான் தோத்தேன், மறுபடியும் ஜெயித்தேன். எப்படி ஜெயித்தேன்? இப்படி தான் ஜெயிச்சேன்னு எழுதுகிறான். 19வது அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா, எதுக்கு சார் இவனுங்கெல்லாம் யுத்தம் பண்ணக்கு வர்றானுங்க அப்படின்னா, இவன் பயங்கர சீர்திருத்தங்களை ஏற்படுத்துகிறான். எருசலேமிலே புனரமைப்புகளை உண்டாக்க, மாற்றங்களை ஏற்படுத்த, ஆவிக்குரிய எழுச்சியை உண்டாக்க, பாகாலின் பலிபீடங்களை எல்லாம் ஒதுக்கிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனத்தை உற்சாகப்படுத்துகிறான், ஆசாரியர்களை உற்சாகப்படுத்துகிறான். எல்லாம் எந்திரிங்க, ஆராதிப்போம், தேசம் எல்லாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், ஒரு எழுப்புதலுக்காக நிற்போம் அப்படின்னு யோசேபாத் மட்டும் எந்திக்கிறான். இவன் எந்திக்கும் பொழுதுதான் இவ்வளோ எதிர்ப்புகளும் அவனுக்கு பின்னால் இவனை முடிச்சு கட்டணும்னு எந்திக்கிறாங்க. நான் சொல்லட்டா, எப்போ நீ அமைதியாக இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. நீ பாட்டுக்கு இருந்து நீ பாட்டுக்கு போயிடலாம். என்றைக்கு கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை செய்யணும்னு நீ எந்திக்கிறியோ, அப்போ உன்னை 4 பக்கமும் இருந்தும் உள்ளிருந்தும் வெளியிருந்தும் கணைகள் ஒன்று அடிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ நீ சோர்ந்து பயந்து போயிடக்கூடாது. அப்பந்தான் நீ நல்லா விளங்கிக்கணும், கர்த்தர் என் கூட இருந்து கிரியை நடப்பிக்க ஆயத்தமாகி விட்டார். பரிசுத்த ஆவியானவர் நாம் போட்ட திட்டத்துக்கு முத்திரை போடுகிறார். எனக்கு எதிர்ப்பு வரும் பொழுது, எனக்கு போராட்டம் வரும் பொழுது, வீட்டுக்கு உள்ளேயும் வீட்டுக்கு வெளியவும் சமுதாயத்திலையும் போற இடத்துல வர்ற இடத்துல என்னை ஒரு கூட்டம் எதிர்க்க ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உனக்கு மறைமுகமாக சொல்லுகிறார், இதோ நான் கூட இருந்து கிரியை நடப்பிக்கிற நேரம், கிரியை நடப்பிக்கிற டைம் சோனுக்குள்ள உன்னை நான் கொண்டு வந்திருக்கிறேன், ரெடி ஆயிக்கோ என்கிற சமிக்சை தான் அது. அல்லேலூயா. காரணமே இல்லாம உன்னை வீட்டில் எதுப்பான், காரணமே இல்லாம உன்னை காலி பண்ணணும்னு நினைப்பான், காரணமே இல்லாம உன்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைப்பான். ஒன்றும் பயப்படாத, அசிங்கங்களும் அவமானங்களும் தான் தேவ ராஜ்யத்தில் கிரீடங்களாக மாறுகிறது. எந்த அவமானமும் எந்த அசிங்கங்களும் எந்த தோல்விகளும் வீணாய் போனதில்லை. பரலோக ராஜ்யத்தில் அவைகள் தான் கிரீடங்களாக
மணிமகுடங்களாக மாற்றப்படுகிறது. அசிங்கப்படாதவனும் அவமானப்படாதவனும் தேவ ராஜ்யத்துல ஒரு முடிய கூட சாதிக்க முடியாது. பைபிள் ஃபுல்லா படிச்சு பாரு. அசிங்கப்பட்டவனும் அவமானப்பட்டவனும் நடுரோட்ல விடப்பட்டவன் தான் தேவ ராஜ்யத்தை அசைத்த சக்தியாக, பரிசுத்த ஆவியானவரால் பயன்படுத்தப்பட்ட சக்தியாக, தேசங்களை திருப்பின ஆவிக்குரிய மனிதர்களாக, அசாதாரணமான தேவனுக்காய் நின்ற பரிசுத்த பெண்மணிகளாக, தீர்க்கதரிசிகளாக அவர்கள் ஜொலித்தார்கள். அமைதியாயிருந்து போனவன் அமைதியாயிருந்து தன் வாழ்வை முடித்து விட்டான். குறை சொன்னவன் குறை சொல்லி வாழ்வை முடிச்சிட்டான். கருத்து சொன்னவன் கருத்து சொல்லியே போய் முடிஞ்சிட்டான். அவனெல்லாம் சாதிக்கல, அவன் பேரெல்லாம் பைபிள்ல கூட இல்லை. ஆனால் கர்த்தருக்காய் ஒருவன் அவமானப்பட்டான் பாரு, அவனை கர்த்தர் 2 மடங்காக ஆசித்தார், பலப்படுத்தினார், அவனை மகிமைப்படுத்தினார், அவன் லைஃபை நமக்கும் ஒரு பாடமாக மாற்றினார். அல்லேலூயா. யாருக்கோ தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். யோபு அசிங்கப்பட்டான், அவமானப்பட்டான், எல்லாம் போனது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் திரும்ப கொடுத்து அவனை மகிமைப்படுத்தி அவனை உயர்த்தி அநேகருக்கு யோபனுடைய வாழ்க்கையை ஒரு லைஃப் ரோல் மாடலாக மாற்றினார். இன்னைக்கு வாழ்க்கையில தேவையில்லாம ஏதாவது ஒன்று நடந்து கொண்டிருந்தால் அமைதியாய் ஜெப மண்டலத்துக்குள்ள ஏறிடு. பின்னால உனக்கு ஒரு சரித்திரம் காத்து கொண்டிருக்கிறது. யோபுக்கு பின்னால எழுதின மாதிரி ஏதோ சிலதை பரிசுத்த ஆவியான உனக்கு எழுத ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். பைபிள்ல ஒரு அவமானங்கள் கூட வீணாய் விட்டு போகிறது இல்லை. யோசபாத்துக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு எதிர்ப்பு? அவன் சீர்திருத்தங்களை ஏற்படுத்துகிறான். நாட்டுக்குள்ள ஒரு ரிவைவல் எழுச்சி வரணும்னு நினைக்கிறான். எல்லா ராஜாவும் ஆண்டார்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பப்போ யுத்தம் வந்தது, அமைதியாயிட்டு. இவனுக்கு மட்டும் கண்டினியூவா வருது. ஏன் கண்டினியூவா வருது? இவன் ஒரு சீர்திருத்தத்தை உண்டு பண்ணி ஜனத்தை எழுப்பி தேவனுடைய பிரசனத்தை நாட்டுக்குள்ள கொண்டு வந்து இந்த நாடு முழுவதும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்துக்கால், நீ எதுக்கு ஆசைப்பட்ட? ராஜ்யம் வரணும், பரிசுத்த ஆவியானவர் இதுக்குள்ள இறங்கணும், தீர்க்க தரிசன மண்டலம் இதுக்குள்ள வரணும், டிவைன் ஹீலிங்குகள் நடக்கணும், தேசத்தில் சுவிசேஷமயமாக்கப்படணும். அதுக்கு தானே ஆசைப்பட்ட. அப்பனா நீ பின்னால சேர்த்து எழுதிக்கோ, உனக்கு ஒரு பெரும் எதிர்ப்பு காத்திருக்கிறது. உன்னை வீட்டில் எதிர்ப்பா, உன்னை வெளியே எதிர்ப்பா, உன்னை சமுதாயத்தில் எதிர்ப்பா, பிசாசு எதிர்ப்பா, எல்லாம் சேர்ந்து ஒரு எதிர்ப்பு வரும். ஆனாலும் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதுனால உன் தலை முடியை தொட முடியாது, உன் கண்ணின் கிருஷ்ணமணியை தொட முடியாது. அவர் உன் கூட இருந்து உன்னை உறுதிப்படுத்தும் வரைக்கும், அவர் உன் கூட இருந்து உன்னை முத்திரை போடுகிற வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. அவர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை உனக்காக செய்வார். 2 பெரும் தோல்விக்கு பின்பு பயந்து நடுங்கி அடுத்து போர்ஸ் அதிகப்படுத்த வேண்டிய யோசேபாத்து அவனுடைய பார்வை ஆவிக்குரிய மண்டலத்தின் மேல் திரும்புகிறது. இன்னைக்கு நீ ஜெயிக்கணும்னா சுயத்தில் போய் ஜெயிக்க முடியாது, மாம்சத்தில் போய் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு நீ ஜெயிக்கணும்னா உன்னுடைய பார்வையை ஆவிக்குரிய மண்டலங்கள் மீது திருப்ப வேண்டும். ஆமென். பக்கத்தில் தட்டி சொல்லு, இன்னைக்கு நீ ஜெயிக்கணும்னா உனக்கு எதிரியை ஜெயிக்கணும், சரீரத்தை ஜெயிக்கணும், பொருளாதாரத்தை ஜெயிக்கணும், ஆவிக்குரிய வரங்கள் ஆக்டிவேட் ஆகணும், எல்லாமே வேணும். என்ன பண்ணுறது அப்படின்னா, சிம்பிளாக ஒரு வழி. நீ காண்கிறதை நோக்கி போகாம ஆவிக்குரிய காணாத கிறிஸ்துவின் வழிகளை நோக்கி உன்னுடைய எண்ணங்களை திருப்ப வேண்டும். அல்லேலூயா. இவன் காண்கிற வழியை விட்டுட்டான், படையை முன்னால் ஆயத்தப்படுறதை விட்டுட்டான், யுத்த வீரர்களை நிறுத்துறதை ஸ்டாப் பண்ணிட்டான். இதை செஞ்சுதான் 2 தடவை என்ன பண்ணோம், தோத்தோம். அப்படி சொல்லிட்டு என்ன பண்றான்னா, கூப்பிடுறான், வாங்க எல்லாரும் வாங்க ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் போடுவோம். யுத்த சமயத்தில் பொதுவாக யாரும் உபவாசம் போடுவது இல்லை. யுத்த சமயத்தில் நீங்கள் நல்லா வேலை இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் 4 இட்லி அதிகமாக அடிச்சுட்டு போவீங்க. அதுதானே. வேலை நிறைய இருக்குது அப்படின்னா நிறைய சாப்பிடணும், அப்போ தான் பலன் வரும், எனர்ஜி. வேலை நிறைய இருக்கும்போது
யோசபாத் சொல்கிறான், வயிறை காலி பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாரு, உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம் இருந்து ஜெபிக்கிற ஒரு ஆளை பிசாசு அவ்வளவு சீக்கிரம் தொடவே முடியாது. தொட முடியாது. உன் ஃபைனான்ஸை தொட முடியாது, உன் சரீரத்தை தொட முடியாது. நீ கொட்டிக்கிட்டே இருக்கிறல்ல, அவ்வளோதான். போ ஒரு நாளாவது இதெல்லாம் எம்டி பண்ணி உட்கார்ந்து போய் அந்த உபவாசமும் ஜெபமும் லைஃப்பில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். யுத்தத்துக்கு யாராவது உபவாசம் இருப்பானா? ஹலோ, சண்டை போட போகும்போது பட்னியா போய் எவனா சண்டை போடுவியா அப்படி ஒரு ராஜா யோசிப்பானா? அந்த யோசனை அவனால் வந்ததல்ல, அந்த யோசனை பரிசுத்த ஆவியானவரால் வந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரிய மண்டலங்களை திருப்பும் பொழுது அவர் ஆலோசனை கர்த்தராக மாறுகிறார். இப்ப சொல்றாரு, இதுவரைக்கும் யுத்தத்துக்கு போற மாதிரி போகாத. எந்த யுத்தத்துக்கு ஃபர்ஸ்ட் வயிற்றை எம்டியாக உள்ள கொட்டாத, கொட்டுறதெல்லாம் நிறுத்து. நீ கொட்டி கொட்டி 2 தடவை தோத்துட்ட. அதை இதையும் தின்னு நல்லா உருட்டி உருட்டி உள்ள போட்டு நீ சாதிச்சது ஒன்றும் இல்லை, தோத்து தான் இருக்கிற. இப்போ நீ என்ன பண்ணு? எம்டி பண்ணு. அல்லேலூயா. உபவாசத்தோடு ஜனத்தை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன செய்யறான்? துதிக்கவும் பாடவும் அவன் ரெடி ஆகிறான். நல்லா கவனிங்க, முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன், கவனமாக கேட்கணும். துதிக்கவும் பாடவும் ஆரம்பிக்கிறான். இவங்க ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது சடன்லி ஒரு ப்ரொஃபட்டிக்கல் மேண்டில் அங்கே ஓப்பன் ஆகுது. ஒரு அல்லேலூயா சத்தமா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? காலையிலையும் சொன்னேன், ஆராதனையில் பெரிய பவர் இருக்குன்னு. உன் வீட்லையோ சர்ச்சிலையோ எங்கேயோ நீ நல்ல கர்த்தரை வொர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தான் இந்த ப்ரொஃபட்டிக்கல் வாய்ஸு சவுண்டெல்லாம் வெளியே வரும். ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லி, ஓகே புரியுதான்னு கேள்வி, ஏதாவது புரியுதா? நல்லா தின்னுட்டு வீட்டில் தூங்கணும்னு பார்த்தா சர்ச்சில் உட்கார்ந்து அடுத்த 5 நிமிஷமே உங்களை பற்றியா ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமென், ஆமென். எப்போ ஒரு ஆளோட ஸ்பிரிட், உள்ளான ஆவி, சொல்லுங்க உள்ளான ஆவி, உங்களுக்குள்ள ஒரு ஆவி மனுஷன் இருக்கானா இல்லையா? இருக்கா இல்லையா? சொல்லுங்க. கிறிஸ்து எனக்கு சிரசு, தலை. எல்லாம் சொல்லுங்க. இயேசு தலையா இருக்கிறார். தலையா இருக்கிறாரா? எதுக்கு தலையா இருக்கிறாரு? உன் முண்டத்துக்கா? உள்ள இருக்கிற ஸ்பிரிட்டுக்கா? எதுக்கு தலையா இருக்கிறாரு? சொல்லுங்க. உன் உடம்புக்கு தலையா இருக்கிறாரா? உள்ள இருக்கிற ஆவிக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறாரா? உன் உடம்புக்கு இயக்கிறது என்னது? உன்னோட மண்டை. ஆமாவா? பக்கத்தில் தட்டுங்க. இப்போ தட்ட சொன்னது யாரு? நான் சொன்னேன். கேட்டு உன் மண்டை என்ன பண்ணுது? உன் மண்டை ஆர்டர் பண்ணி தான் நீ தட்டுற. அல்லேலூயா. உன் மூளை சொல்லி தான் தட்டுற. அல்லேலூயா. ஆமாவா? இப்போ உன் உடம்ப ஃபுல்லாக இயக்கிறது என்னது? உன்னுடைய தலை, மண்டை. இதுதான் இயக்குது, முழு உடம்பையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி உன் உள்ளான மனுஷன் இருக்கான் பாரு, அந்த உள்ளான மனுஷனுக்கு தலை யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சத்தமா சொல்லியா? உள்ளான மனுஷனுக்கு இயக்கிறது யாரு? ஆண்டவராகிய இயேசு. அதுல எல்லாம் ஒரு கையா, காலா, மூக்கா, வாயா எல்லாம் நாம எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா நீ சொல்லு, ஓம் உடம்ப ஃபுல்லா இயக்கிறது யாரு? ஆண்டவராகிய இயேசு, தலையாகிய கிறிஸ்து. அவர் உனக்கு ஒரு தீங்கையும் வரவிடவே மாட்டார். ஆமென். எப்படின்னு கேட்குறியா? தலை அவர் அவன் காலில் எப்படி சொரிச்சல் எடுத்தால கரெக்டாக அவர் என்ன பண்ணிடுவார்னா அதை தட்டி விட்டுருவார். கொசு கடிச்சால தட்டி விட்டுருவார். அல்லேலூயா. தலையாகிய கிறிஸ்து உன் ஆவியை இயக்கிறதுனால உன் ஆவிக்குள்ள ஒரு தீங்கும் வராமல் அவர் பத்திரமா உன் ஸ்பிரிட்டை அழகா பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. புரியல ரொம்ப பேத்துக்கு. உன் உடம்ப கூட ஏதோ அப்படி இப்படி, உன் ஸ்பிரிட்டை இயேசு கையில் இருக்கிறதுனால அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென்.
அதனால தான் பைபிள் சொல்லுது, எப்போ ஆராதிச்சாலும் ஆவியில் ஆராதி. ஆமென். புரியுதா? ஆவியோடும் உண்மையோடும் ஆராதி. எப்போ ஜெபம் பண்ணாலும் ஆவியில் ஜெபம் பண்ணு. எப்போ ஜெபம் பண்ணாலும் ஆவியில் ஆராதனை பண்ணு. எப்போ ஜெபம் பண்ணாலும் ஆவியில் ஜெபம் பண்ணு. எப்போ பாட்டு படித்தாலும் ஆவியில் பாட்டு படி. இது ஏதோ ஒரு மாற்றத்தை ஆவிக்குரிய மண்டலத்தில் செஞ்சிடும். அல்லேலூயா. இந்த அடிப்படையில் தான் இவன் கத்தியும் கோடாலியும் ஈட்டியும் எல்லாம் எடுக்கிறதுக்கு பதிலாக எல்லா வீரர்களையும் கூப்பிட்டு போடுற ஃபாஸ்டிங் எல்லாம் என்ன பண்ண, உபவாசத்தை போடு, வா சர்ச்சு முன்னாடி வா, எல்லாம் அணிவகுத்து நெல்லு, பாடகரை கூப்பிட்ற, ஆசாரியர்கள்லாம் கூப்பிட்றான், வாங்க எல்லாம் பாட்டு படிக்கிறவங்களாம் எல்லாம் பாட்டு படி, கையை தட்டு, ஆவியில் நிரம்பி எல்லாம் பாட்டு படிக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி திரும்பி பார்த்தா அந்த பக்கம் திரளான மக்கள் இவர்களை அழிப்பதற்கு கடலுக்கு அந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறான். சீனு தான். அல்லேலூயா. அங்கே இது செங்கடல் மாதிரியான ஒரு சீன் தான். அந்த பக்கம் அழிக்க வந்துட்டு இருக்கிறான். இவன் இங்கே உட்கார்ந்து கர்த்தரை துதித்து பாடி ஆராதித்து கொண்டிருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆவியில ஆராதிச்சா என்ன நடக்கும்னா, நீங்கள் சேர்ந்து இந்த கண்டதையும் மைண்டில் இல்லாமல் ஒரே மனநிலையில் உட்கார்ந்து நல்ல கர்த்தரை பாடி ஆராதிக்கும் பொழுது பரலோகத்தினுடைய தெய்வ சத்தம் உனக்கு உள்ளேயே வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென், 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 ஆமென். கையை ஊற்றி சொல்லு, இயேசுவின் நாமத்தினால் நான் ஆவியில் ஆராதிக்கும் பொழுது, சத்தமா ஆவியில் ஆராதிக்கும் பொழுது, ஆவியில துதிக்கும் பொழுது, ஆவியில ஜெபிக்கும் பொழுது, என்னையே அறியாம தேவ சத்தம் எனக்குள்ள வெளிப்படும். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் எனக்குள்ள வெளிப்பட்டு வரும். எனக்கே தெரியாது, ஆனா எனக்கான வழி நடத்துதல் என் ஸ்பிரிட்ல வெளிப்பட்டு வரும். அல்லேலூயா. இவன் ஜெபம் பண்ண போயிட்டான், ஆராதிக்கிறான். ஒரு குரூப் அப்படி இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. இவங்க ஆராதித்து ஜெபிச்சுட்டு இருக்கும்போது பைபிள் சொல்லுது, உள்ள உட்கார்ந்த சம்பந்தமே இல்லாதவன் மேலே ப்ரொஃபட்டிக்கல் மேண்டில் ரிலீஸ் ஆகி வருகிறது. வாசிங்க அந்த வேத பகுதியை. 20ஆம் அதிகாரம் 20 வாசிங்க. இல்லை 14 வாசிங்க. 14 வாசிங்க. கவனிக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி வசனம் கூட படிங்க. 13 12 படிங்க. அவங்க என்ன பண்ணும்போது இது ஓப்பன் ஆச்சு. எங்கள் தேவனே, கர்த்தர் முன்னால போய் பாட்டு படிச்சு ஆராதிக்கிறாங்க. எங்கள் தேவனே, எதிரிகளை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? ஜபம். எங்களுக்கு பலன் இல்லை, நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல, ஆகையால் நாங்க உங்களையே பார்க்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு வேற வழியே இல்லை என்று ஜெபிக்கிறார்கள். ஆமென். இப்படி ஆராதிச்சு ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அடுத்து 14 படிங்க. அப்போ ஆராதிச்சு துதிச்சுட்டு இருந்த நடுவுல இருந்த பெனாயாவு மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அவன் சொன்னதாவது, தீர்க்க தரிசனம் சொன்னதாவது, சகல யூத கோத்திரரே, எருசலேமின் குடிகளே, கேளு, கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்லுகிறார்? சொல்லுங்க. இந்த வழி நடத்துதல், இந்த கைடன்ஸ் எப்ப கிடைச்சது உங்களுக்கு? நல்லா தின்னுட்டு இப்படி கிடக்கும் போதா வந்துச்சு? சொல்லு. உனக்கு பிரச்சனை வந்தா திங்குற, அழுகிற, படுத்துக்கிற, ஏதாவது ஒன்றை பண்ற, அப்ப கைடன்ஸ் வராது. அல்லேலூயா. பிரச்சனை நேரத்தில் ஃபாஸ்டிங்கை போட்டு உட்கார்ந்து ஆராதிச்சு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தர் சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் மேலே தீர்க்க தரிசன மண்டலத்தை திறக்கிறார். அல்லேலூயா.
இப்போ நான் சொல்கிறேன், உன் வீட்டுக்குள்ள வேற யாருக்கோ ஒரு ஆளுக்கு பிரச்சனைனா கூட நீ உட்கார்ந்து ஜெபித்து ஆராதித்தேனா அந்த பிரச்சனையை தாண்டி போகிற வழிமுறைகளை பரலோகம் உனக்கு தீர்க்க தரிசன மண்டலத்தை திறந்து அதுக்கான ரூட்டுகளை உனக்கு சொல்லிக் கொடுக்கும். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? இவன் ஆராதிக்கும் பொழுது பெனாயா மேல ஆவியானவர் இறங்கி கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத. ராஜாவுக்கு சேட்டு கைடன்ஸ் வருது, ராஜாவே பயப்படாத, ஜனமே பயப்படாத, மூப்பர்களே பயப்படாத. இந்த யுத்தத்தை செய்ய போறது நீ இல்ல, இந்த யுத்தத்தை செய்ய போவது கர்த்தர். பயப்படாத. இதுவரைக்கும் 2 தடவை தோத்த, இந்த யுத்தத்தில் நீ தோக்க போறது இல்ல, இந்த யுத்தத்தில் கர்த்தர் உன்னை ஜெயமாக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவர் இதுக்குள்ள இருக்கிற யாருக்கோ இந்த தீர்க்க தரிசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில 1 தடவை தோத்துட்டியா, 2 தடவை தோத்துட்டியா, 3 தடவை தோத்துட்டியா, இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு யுத்தத்தில் நீ தோக்க மாட்ட. தேவன் உனக்காக ஜெயத்தை தரப்போகிறார். ஏன்னா இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தத்துடைய டைமென்ஷன் மாறிடுச்சு. இதுவரைக்கும் நீயே போய் யுத்தம் பண்ண, நீயே போய் போராடின, நீயே போய் மல்லுக்கு நின்ன. இப்போ நீ இல்லை, என்னால் ஒன்றும் முடியாது ஆண்டவரே, எனக்கு நீங்கள் தான் வழி, ஒன்றும் தெரியல, திரள் கூட்டம் வருது அப்படின்னு சொன்னல. நீ சொன்ன அடுத்த கணமே தேவ தூதர்களும் பரிசுத்த ஆவியானவரும் ஆவிக்குரிய மண்டலங்களை திருப்ப ஆரம்பித்து இந்த யுத்தத்தினுடைய போக்கை டோட்டல் ஆவியானவர் மாற்ற விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், உன்னுடைய யுத்தங்கள் ஓய போகிறது. நீண்ட காலமாக, நீண்ட வருஷங்களாக நீ போராடி கொண்டிருந்த, நீ போராடி 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 தோற்று போய் கொண்டிருந்த சில யுத்தங்களை இந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் முடிவுக்கு கொண்டு வர போகிறார். யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு, நிறைய பேர் இருக்கு ஆண்டவருக்கு. கிளை என்பது அவருடைய பேர். அவருடைய பேர் என்ன? ஒரு மரத்தோட கிளை. முந்தானதுக்கு படிக்கிறேன், கிளை என்பது அவருடைய நாமம். இதெல்லாம் புது நாமமா இருக்கு. கிளை என்பது அவருடைய நாமம். இன்னொரு பேரு அவருக்கு, யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். என்ன யுத்தம்? உனக்குள்ள நடக்கிற யுத்தம், உன் வாழ்க்கையில நடக்கிற யுத்தம், உனக்கு வெளியில நடக்கிற யுத்தம், எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ணுவார். ஆமென், ஆமென். கையோதி சொல்லுங்க, யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் இயேசு. இயேசு பரிசுத்த ஆவியானவர். எனக்கு உள்ள நடக்கிற யுத்தம், எனக்கு வெளியில நடக்கிற யுத்தம், எனக்கு எதிராக நடக்கிற யுத்தம், எனக்கு முன்ன பின்ன நடக்கிற யுத்தம், எல்லா யுத்தங்களையும் எனக்காக அவர் ஓய பண்ணுகிற கர்த்தர். அவர் எனக்காக யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். கைடன்ஸ் வருது. அதான் காலையில சொன்னேன், எப்பெல்லாம் நல்லா ஆராதிக்கிறியோ, எப்பெல்லாம் நல்லா ஜெபிக்கிறியோ, உன் வாழ்க்கைக்கான கைடன்ஸை கர்த்தர் கொடுப்பார் உனக்கு. அதுதான் ப்ராஃபட்டிக். அல்லேலூயா. நான் இழுத்து இழுத்து தின்னுட்டு 7 மணி வரைக்கும் இழுத்து மூடிட்டு கிடந்தேன்னு வச்சுக்க, பீடை தான் பிடிக்கும் உனக்கு, பீடை தான் பிடிக்கும். ஆமென். ஏன் பீடை பிடிக்குது? இதுதான் பிரச்சனை. நீ ஆண்டவருடைய லைவ் வேர்டு ரேமா வார்த்தையை வாங்குறதே இல்லை. அவர் பேசுகிற சத்தம் உனக்கு வர்றதே இல்லை. நீ பைபிளில் முக்கி 2 வசனத்தை படிச்சுட்டு விட்டுற, பத்தாது. அல்லேலூயா. நீ காலையில் எந்திரிச்சு போகிறதுக்கு, மத்தியானம் வர்றதுக்கு, அடுத்த நாள் போகிறதுக்கு வர்றதுக்கு தேவ சத்தம் உனக்கு தேவை. அல்லேலூயா, ஆமென். இப்போ இந்த யுத்தத்தை எப்படி பண்ணணும் அதுக்கு ஆராதிக்கிறாங்க. கைடன்ஸ் வருது, ஆண்டவர் பேசுகிறார். 16ஆம் வசனம், நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள். டே, இன்னைக்கு போயிடாத. இன்னைக்கு ஆள் யுத்தத்துக்கு வந்துட்டு இருக்கிறான், உடனே கம்பை தூக்கிட்டு நான் தான் வர்றேன்னு போயிடாத. இன்னைக்கு உட்காந்து ஜெபம் பண்ணு. எப்போ போகணும் நீ? நாளைக்கு. எப்போ போகணும்? இதுதான் வழி நடத்துதல். சொல்லுங்க, ஆவியானவருடைய, கையை ஊற்றி சொல்லுங்க, ஆவியானவருடைய. அப்போ ஒரு யுத்தத்தை எப்படி ஆண்டவர் நடத்துகிறாரு, ஒரு தேசத்தை எப்படி நடத்துகிறாரு,
ஒரு குடும்பத்தை எப்படி நடத்துறாரு? தேவ சத்தம் அங்க வந்தாதான் அது ஒழுங்கா நடந்துகிட்டே போகும். அல்லேலூயா. இன்னைக்கு போறதுக்கு இன்னைக்கு போன்னு சொல்லுவாரு, இன்னைக்கு போகாதரா நாளைக்கு போன்னு சொல்றாரு. நீ நாளைக்கு போனா நாளைக்கு தான் போகணும், இன்னைக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. ஆமே. இப்போ எந்திரிச்சு கிளம்புனா அப்பவே எந்திரிச்சு கிளம்பணும். ஆமே. இந்த சத்தம் உனக்கு இருக்கா? பக்கத்தில் கேளு, இந்த சத்தம் உனக்கு இருக்கா? நீ கிறிஸ்டியனுங்கிற, அதுங்கிற, வில்ல வளைச்சங்கிற, வானத்தை வளைச்சங்கிற, இந்த தேவ சத்தம் உனக்கு இருக்கா? இந்த காட்ஸ் வாய்ஸ் உனக்கு இருக்கா? ஆமென்.